சர்வதேச சுற்றுலாத்தலமான கன்னியாகுமரி கடற்கரையில் சிறுமி கடத்தப்பட்ட நிலையில் அந்த சிறுமி கேரள மாநிலம் திருவனந்தபுரம் மாவட்டம் நெய்யாற்றங்கரை பேருந்து நிலையத்தில் மீட்பு. கன்னியாகுமரி கடற்கரையில் பல்வேறு உணவுப் பொருட்கள் மற்றும் விளையாட்டுப் பொருட்கள் விற்பனையில் ஏராளமானோர் ஈடுபட்டுள்ளனர். அதேபோன்று ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த சரஸ்வதி என்ற பெண்மணி ஊசி மணி பாசி மாலைகளை விற்பனை செய்து வருகிறார். இவரின் 7 வயது மகள் சங்கீதா நேற்று கடற்கரையில் தாய் சரஸ்வதியுடன் நின்று கொண்டிருந்தார். திடீரென மகள் சங்கீதாவை காணவில்லை. பல இடங்களில் தேடியும் மகள் கிடைக்காததால் கன்னியாகுமரி காவல் நிலையத்தில் சரஸ்வதி புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் அப்பகுதியில் உள்ள CCTV காட்சிகளை ஆய்வு செய்தனர். அப்போது ஒரு இளைஞர் அந்த சிறுமிக்கு உணவுப் பொருட்களை வாங்கி கொடுத்து அழைத்து சென்றது தெரியவந்தது. அதன் அடிப்படையில் அந்த இளைஞரின் புகைப்படத்தை வெளியிட்டு போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். இந்நிலையில் சம்பவம் நடைபெற்று 12 மணி நேரத்தில் சிறுமி கேரள மாநிலம் திருவனந்தபுரம் மாவட்டம் நெய்யாற்றங்கரை பேருந்து நிலையத்தில் இருப்பது தெரியவந்தது. உடனே கேரள போலீசார் தமிழக போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் அடிப்படையில் சிறுமி மீட்கப்பட்டுள்ளார். ஆனால் அந்த சந்தேகப்படும் நபர் 4 பேர் கொண்ட கும்பல் என தெரியவந்துள்ளது. அவர்கள் சிறுமி கடத்தலில் ஈடுபட்டுள்ளது தெரியவந்தது. அவர்களை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். காணாமல் போன சிறுமி 12 மணி நேரத்தில் மீட்கப்பட்ட சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் மகிழ்ச்சியையும் போலீசாருக்கு பாராட்டுகளையும் தெரிவித்துள்ளனர்.